வல்லாலும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாங்கள் ரமலானுடைய 26 நாட்களை முடித்துவிட்டு 27வது இரவில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுவுக்கு இபாதத் செய்ய, அல்லாஹுவை வழிபட நாங்கள் இங்கு ஒன்று திரண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பரக்கத்தான நேரத்தில் நாங்கள் ஆகிரத்தை பற்றி சில நேரம் நினைவு கூறலாம் என்று இந்த மேடையில் என்னுடைய தலைப்பாக நான் எடுத்துள்ளேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்தில் சில நபர்களை பற்றி சொல்வான். யௌம தப்யது உஸு வ தஸ்வது உஸு, அதாவது அன்றைக்கு சில நபர்களுடைய முகம் கருத்திருக்கும், சில நபர்களுடைய முகம் வெளுத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இந்த ஆயத்தை நாங்கள் அடிப்படையாக கொண்டு சில நேரம் நாங்கள் பேசலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய எத்தனையோ ஆயத்துகளில் எங்களுடைய இதயத்தை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சில ஆயத்துகள் இருக்குது. அந்த ஆயத்துகளில் ஒன்றாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவம் இழைத்தோர்களே, பாவிகளே, நீங்கள் இன்றைய தினம் சொர்க்கவாசியில் இருந்து தனியாக செல்ல வேண்டுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்தில் நாங்கள் யூகித்தோம் என்று சொன்னால் இது எந்த ஒரு பயங்கரமான சிச்சுவேஷனை, பயங்கரமான ஒரு சூழ்நிலையை எங்களுக்கு ஏற்படுத்தி தருது தெரியுமா? அந்த நேரத்தில் எங்களுடைய ஒற்றர்கள், உறவினர்கள் எல்லாரும் இருக்கும் அந்த நேரத்தில் நாங்கள் தெரிஞ்ச மூஞ்சிகள், தெரியாத மூஞ்சிகள் எல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து என்ன கேட்பான்? நீ கொஞ்சம் ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது அந்த அளவுக்கு எங்களுக்கு அவமானமாக இருக்கும். எப்படி என்றால் அந்த அவமானத்தில் நாங்கள் எப்படியாவது தப்பித்து விட வேண்டுமே, நாங்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபிமார்களாக இந்த உம்மத் என்பது போய் சேரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எத்தனையோ இடங்களில் எங்களுக்கு சொல்லியும் காட்டுகிறான். உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸ்களில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எல்லா உம்மத்துகளும் ஈசா நபியிடம் போவார்களாம் ஃபர்ஸ்ட். அதற்கு பின்னாடி எல்லா நபிமார்களிடம் போவாங்க. அந்த நபிமார்களுடைய எல்லா விதமான நபிமார்களும் ஒரே ஒரு பதிலைத்தான் சொல்லுவாங்க, என்னண்டு, எங்களுடைய நிலைமையே எங்களுக்கு தெரியாமல் இருக்குது, நாங்கள் சொர்க்கத்துக்கு போமா அல்லது நரகத்துக்கு போமா, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா அல்லது மன்னிக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது, நாங்கள் உங்களுக்கு சிபாரசை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினம் எல்லா நபிமார்களும் கூறுவார்களாம். அன்னைக்கு எனது பெருமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு நம்மளுக்கு சிபாரிசு பண்ணுவாங்க. இந்த சிபாரிசை நாடி நாங்கள் இருப்போமா அப்படின்னு சொன்னால் அந்த சிபாரிசுக்கு அதிகாரமாக சிபாரிசு நாங்கள் பெறுபவராக எப்போ மாறுவோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எதை கற்று தந்தார்களோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன் மின் அஸரில் உஸூ ஃபமன் இஸ்ததாஅ மின்கும் அன் யதூல குர்ரதஹு, அன்றைய தினம் என்னுடைய உம்மத் என்கிட்ட காண்பிக்கப்படுவார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நெத்தியும் அவர்களுடைய கைகால்களும் மின்னிக் கொண்டிருக்கும். குர் அப்படின்னு சொன்னால் குதிரையுடைய நெத்தியை சொல்லுவாங்க. குர் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லுவாங்க? குதிரையுடைய நெத்தியை சொல்வார்கள். மற்றும் முஹஜ்ஜலீன் அப்படின்னு சொன்னால் குதிரையுடைய கால்களை சொல்லுவார்கள், 4 கால்களையும் சொல்லுவாங்க. அந்த குதிரையுடைய நெத்தியும் மற்றும் கால்களும் வெள்ளை நிறமாக இருந்தால் எப்படியெல்லாம் மின்னுமோ
அதே போல் என்னுடைய உம்மத்து என்ன பண்ணும், என்கிட்ட காமிக்கப்படும், நான் எப்படி கண்டுகொள்வேன் அவர்களை? அவர்களுடைய நெற்றிகளும் அவர்களுடைய கைகால்களும் மின்னிக் கொண்டிருக்கும். எதற்காக வேண்டி மின்னும்? நாங்கள் என்ன அமல் செய்தால் அது மின்னும் அப்படின்னு சொன்னால் தொழுகை. நாங்கள் தொழுகைக்காக வேண்டி 5 வேளை தொழுது கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு தொழுகையை விடாமல் நாங்கள் அந்த அமலையே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் செய்தோம் என்று சொன்னால் எங்களுடைய அந்த உதவுடைய அங்கங்கள் மின்னிக் கொண்டு இருக்குமாம், வெளிச்சத்துடன் ஜோதியாக இருக்குமாம். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து என்ன சொல்வார்கள்? இதுதான் என்னுடைய உம்மத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் தொழவில்லை என்று சொன்னால், தொழுகையை எங்களுடைய முதுகுக்கு பின்னாடி போட்டோம் அப்படின்னு சொன்னால், தொழுகையை விட எங்களுடைய வியாபாரமும் எங்களுடைய சுக சந்தோஷங்களும் எங்களுடைய குடும்பங்களும் எங்களுடைய வியாபாரமும் இதெல்லாமே எங்களுக்கு முக்கியமானவையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்து எப்படி அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொள்வார்கள்? வேற ஒரு வாய்ப்பே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? இந்த உம்மத் தொழுகையின் மூலமாக கண்டுகொள்ளப்படும். கயாமத் அன்று உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சில நபர்களுக்காக வேண்டி தனது நண்பருக்காக வேண்டியோ தனது குடும்பத்தினர்களுக்காக வேண்டியோ சிபாரிசு செய்து என்ன பண்ணுவாங்க? அல்லாஹ்விடம் மன்றாடுவாங்க. மன்றாடும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், அவங்களே நரகத்திலிருந்து கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது அவர்கள் இந்த உம்மத்தை சார்ந்தவர்கள் தான், அவர்களுடைய குடும்பத்தினவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுகொள்வாங்க அப்படின்னு சொன்னால், நரகத்திற்கு போன பின்னாடியும் அந்த ஒதுவுடைய அங்கங்கள் நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ண மாட்டான்? நரகத்துடைய நெருப்பை அதில் படவிட மாட்டான். அல்லாஹு அக்பர். நரகத்துடைய நெருப்பு எங்களுடைய ஒதுவுடைய அங்கங்களை எப்பவுமே சுடாது. அப்படி இருக்க நேரத்தில் அவர்களை என்ன பண்ணுவாங்க? சில நபர்கள் வெளியில் எடுத்து கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய கையை பிசைத்து கொண்டு சொல்லுவோமாம், எங்களுடைய ஏடுகளை எங்களுடைய கைகளுக்கு கொடுத்த பின்னாடி என்ன சொல்வோம்? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த ஏடு எங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அமலையும், ஒரு சிறிய அமலை கூட விட்டு விடாமல், ஒரு மிகப்பெரிய அமலை கூட விட்டு விடாமல், ஒரு சிறிய துளியை கூட விட்டு விடாமல் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்களே, இதுல என்ன ஆயிற்று இந்த ஏடுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எங்களுடைய கைகளை பிசைந்து கொண்டு எங்களுடைய விரல்களை நாங்கள் கடித்து கொண்டு சொல்வோம். அன்றைய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யௌம தப்யத்து வுஜூஹ் வ தஸ்வத்து வுஜூஹ். அன்றைய தினம் சில முகங்கள் கருத்து இருக்கும். அன்றைய தினம் சில முகங்கள் கருத்து இருக்கும். அதற்கு காரணத்தையும் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும். நீங்கள் ஈமான் கொண்டு வந்த பின்னாடி அல்லாஹ்வுக்கு மற்றும் ரசூலுக்கும் மாறு செய்தீர்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொல்லும் வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளின் மூலமாக எங்களுடைய இருதயங்களை அப்படியே நடுங்கச் செய்கின்றான். அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும். நீங்கள் ஈமான் கொண்டு வந்த பின்னாடியும் நீங்க என்ன பண்ணீங்க? ரசூலுக்கும் அல்லாஹ்வுக்கும் மாறு செய்தீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் இறக்க வைக்க நினைச்சால், ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்களின் மூலமாக, உங்களுடைய வட்டியின் ரூபமாக, உங்களுடைய விபச்சாரத்தின் ரூபமாக, உங்களுடைய பொய் சொல்வதன் ரூபமாக, இது அடுத்த நபர்களை துன்புறுத்துவதன் ரூபமாக நீங்கள் என்ன பண்றீங்க? உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நீங்கள் அநியாயம் இணைத்து விட்டீர்கள் மற்றும் ரசூலுக்கும் அல்லாஹுக்கும் மாறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் நாங்கள் சொல்லி காட்டும் போது, கயாமத்தை எங்க முன்னாடி கொண்டு வரும்போது, எங்களுடைய ஏடுகள் எங்களுடைய முன்னாடி விருத்து வைக்கும் போது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கேள்வியாக எங்களிடம் கேட்கும் போது எங்களுடைய முகங்கள் கருத்து கிடக்கும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், கல்லா லவ் தஅலமூன இல்மல் யகீன். அன்றைய தினம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய அமல்களின் ரூபமாகவும், உங்களுடைய செயல்களின் ரூபமாகவும், உங்களுடைய நாவின் ரூபமாகவும் நீங்கள் எதை மறுத்தீர்களோ, உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இல்லையோ, சொர்க்க நரகங்களை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் யாருமே பார்க்க முடியாது. ஆனால் ஒரு முஃமினான ஒரு நபர் மீது என்னது? இவற்றின் மீது விசுவாசம் வைப்பது என்பது கடமை, ஃபர்லான ஒரு விஷயம். விசுவாசம் என்பது என்ன? மறைவானவற்றை நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும்.
அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாங்கள் ஒரு உண்மையான மூமினாக மாறுவோம். ஆனால் நாங்கள் வாயளவில் நாங்கள் என்ன சொல்கிறோம், இவற்றின் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டோம், எங்களுடைய ஈமான் இதன் மீது இது இருக்கிறது, ஆனாலும் எங்களுடைய அமல்கள் எப்படி இருக்கும், இவைகள் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அமல்கள் காண்பிக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்வான், நீங்கள் ஈமான் கொண்ட பின்னாடியும் என்ன இருக்கீங்க, காஃபிராக இருக்கீங்க. ஈமான் பண்ண பின்னாடியும் இவைக்கு எல்லாத்தையும் நிராகரித்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து, அதாவது முஃமின்களாக இருக்கக்கூடிய நம்மளை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். மற்றும் என்ன சொல்கின்றான், சும்மா லதரவுன்ன ஐனல் அகீன், அதாவது மீண்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கள், இதை உண்மையான கண்களுடன் யகீனோட கண்களுடன் பார்ப்பீர்கள். அந்த அப்ப பார்த்த பின்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கையில் வானத்தை ஒரு ஒரு டவலை சுத்தி நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்பான், அஃபசிஹ்ருன் ஹாதா, இது எல்லாத்தையும் வந்து சூனியம் என்று நினைத்து கொண்டாயா. அன்னைக்கு காஃபிர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, எத்தனை விஷயங்கள் வந்தாலும் சரி அதை சூனியம் என்று தட்டி கழித்துக்கொண்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த உம்மத்தின் மீது எத்தனையோ அற்புதங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையுடைய அசைவின் மூலமாக சந்திரனை இரண்டாக பிளந்தார்கள். மற்றும் என்ன சொன்னார்கள், மற்ற நபிகள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஒரு தடியை பாம்பாக மாற்றி காட்டினார்கள். ஒரு மலையிலிருந்து கர்ப்பிணியான ஒட்டகத்தை எடுத்து காட்டினார்கள் நபிமார்கள் எல்லாரும். மற்றும் ஒரு குஷ்டு வியாதி இருப்பவனை நல்லவனாக மாற்றி காட்டினார்கள். செத்தவனை பிழைக்க வைத்தார்கள் நபிமார்கள். இவர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்த பின்னாடியும் என்ன சொன்னார்கள், மஹாதா இல்லா பஷர், இவர் மனிதரை தவிர வேறு எதுவும் இல்லை, இது எல்லாம் தெல்ல தெளிவான சுனிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் நம்மளும் அப்படித்தான் இருக்கும். அல்லாஹுடைய அத்தாட்சியில் நம்மளுடைய முன்னாடியே இருக்கும்போது, குர்ஆன் என்னும் ஒரு அற்புதமான புக்கு நம்மகிட்ட இருக்கும் போது, நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அத்தாட்சிகள் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லும் போது, எத்தனையோ அவகாசங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கொடுக்கும் போது கூட நாங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை. ஐவேளை தொழுகையில் எங்களுடைய நேரம் என்பது போய்விடுது. வேஸ்ட்னு நினைக்கிறோம் நம்ம. ஐவேளை தொழுவது என்பது வேலை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரு உறுதிக்கு வந்துட்டோம். நீங்க ஏப்பா நோன்பு வைக்கிற அப்படின்னு சொன்னா, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குங்க. அப்ப இல்லை, நோன்பு வைக்கிறவங்களாம் வேலை இல்லாதவங்க. எங்க ஐவேளை தொழுவதில்லை அப்படின்னு எங்களுக்கு டைமே கிடைக்கிறது இல்லைங்க. நாங்க என்ன பண்றது? அப்போ டைம் இல்லை இருக்கிறவங்க தான் தொழுகணும். அப்ப டைம் இல்லாதவங்க தொழுவக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் மேல ஃபர்லாக செய்யப்பட்டிருக்கான், டைம் இருக்கிறவங்க மேலதான் ஃபர்லுன்னு சொல்லியிருக்கான். மாறாக யாருக்கு டைம் இல்லையோ, அவங்களுடைய உலகத்திலேயே மக்கி போய் கிடக்குறாங்களோ அவங்களுக்குலாம் தொழுகை என்பது ஃபர்ல் கிடையாது. நஊது பில்லாஹி மின் தாலிக். இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது என்ன சொல்கிறான், இந்த தொழுகை என்பது மஹ்ஷர் மைதானத்தில் முதலாக கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. முதலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை பற்றி கேட்பான் அப்படின்னு சொன்னால், ஒரு விசுவாசியிடம் தொழுகையை பற்றி கேட்பான். இப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் பொழுதுபோக்குத்தனமாக எங்களுடைய முழுவுக்கு பின்னாடி போடும் காட்சியை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய முஸ்லிம்களுடன் நாங்கள் பார்க்கலாம். இவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அஃபசிஹ்ருன் ஹாதா, இன்றைக்கு நீ இது எல்லாத்தையும் பொய்யன்னு நினைச்சியா, சூனியன்னு நினைச்சிட்டியா, அன்தும் லா துப்சிரூன், இதை நான் பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து கேட்டால் அன்னைக்கு நாங்கள் என்ன பதில் வச்சிருக்கோம்? எங்கிட்ட ஒரு பதிலும் இல்லையே. அன்னைக்கு நாங்கள் எதை கண்டோமோ அது மிகப்பெரிய பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். நாங்கள் இப்போ கேட்கறது வேறு. நாங்கள் நடந்த அப்படி இருக்குது, கொதிக்கக்கூடிய தண்ணியை எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுப்பாங்க, முட்களால் ஆனப்பட்ட சப்பும் என்ற செடியை எங்களுக்கு தின்பதற்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் எங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தெரியாது. ஏனென்றால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்கவே கிடையாது. ஆனால் அன்று நாங்கள் சுவைக்கும் போது, அன்று நாங்கள் அதை அனுபவிக்கும் போது எப்படி இருக்கும், கஅன்னஹும் யஸாபூன இலல் மௌதி வஹும் யன்துரூன், நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது எங்களுடைய உயிர்களை பிரித்தெடுப்பது போல், நாங்கள் பார்த்திருக்கும் போது ஒவ்வொரு நரம்பில் இருந்தும் எங்களுடைய உயிரை எழுப்பது போல் எங்களுடைய காட்சிகள் இருக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் ரூபமாக எங்களுக்கு சொல்கின்றான். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளில் சொல்லும் போது, வனுஃபிக ஃபிஸ் ஸூரி ஃபஸஹிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த் இல்லா மன் ஷா அல்லாஹ் ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون.
அன்றைக்கு முதலாவது சூர் ஊதும் போது எல்லா நபர்களும் பூமியில் படுத்து விடுவார்கள். இரண்டாவது சூர் ஊதும் போது என்ன பண்ணுவார்கள்? எல்லா நபர்களும் மீண்டும் எந்திரித்து அல்லாஹ்விடத்தில் திரும்பி செல்வார்கள். மற்றும் இதையெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்ப்போம். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வாக்குறுதிகளாக சொல்கிறானோ, சூர்கள் ஊதப்படும். பேசக்கூடிய ஒரு விலங்கு கயாமத்துடைய நாட்களில் வரும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, தஜ்ஜால் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதையெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறோமோ அதை எல்லாத்தையும் நாங்கள் கண்கூடாக பார்ப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு உறுதிமொழியை கொடுக்கின்றான். அன்றைக்கு நாங்கள் கேட்போமா? காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, இன்றைக்கு எங்களை இந்த இடத்திலிருந்து யார் எழுப்பினார்கள்? நாங்கள் நரகவாசிகளாக இருந்தாலும் சரி, சொர்க்கவாசிகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என்ன கேட்போமோ ஒரே ஒரு கேள்விதான். காலு யா வைலனா மன் பஅஸனா மின் மர்கதினா, எங்களுடைய கபறுகளிலிருந்து எங்களை யார் எழுப்பினார்கள்? அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு நரகவாசி இப்படி சொல்றான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நரகத்திலிருந்து வெளியில இருப்பனா ஒரு சுகமான விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா அப்பா தப்பிச்சிடம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சொல்லி நினைச்சுக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியும் கடைசியில என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நரகத்துக்கு நாங்கள் போக போறோம், இதை விட பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால்தான் எதுக்கு எழுப்புனீங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதன் கூச்சல் போட்டு கத்துவான். காலு யா வைலனா, எங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், எங்களை எதுக்கு எழுப்புனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சொன்ன பின்னாடி அன்றைய தினம் நாங்கள் கூறுவோமாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எதை வாக்குறுதியாக கூறினோமோ அது எல்லாம் உண்மைதான். எங்கள்கிட்ட ரசூல்மார்கள் எல்லாரும் உண்மைதான் விருத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னைக்கு முழுமையான விசுவாசத்துடன் சொல்வோம். ஆனால் இது ஏதாவது பலன் கொடுக்குமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கிடையாது. நாங்கள் என்றைக்கு மௌத்தாயிடுறோமோ, நம்ம என்னைக்கு மௌத்தா போறோமோ அன்னைக்கு எங்களுடைய அமல்களுடைய அந்த கதவு என்பது முழுமையாக மூடப்பட்டுவிடும். எங்களுடைய மலக்கு சக்கரத்துல் மௌத்தில் இருக்கும் போது எங்களுடைய தௌபாவுடைய வாசல் என்பது மூடப்பட்டுவிடும். எங்களுக்கு எந்த அளவுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு மனிதனுக்கு 60 வருஷ காலம் அல்லது 70 வருஷ காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய முழுமையான ஒரு விதை நிறைவேற்றி விட்டான்னு தான் அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு 60 வருட காலம் அல்லது 70 வருட காலம் ஒருவனுக்கு ஆயுளை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சொல்வதற்கு ஒரு காரணம் கூட கிடையாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 வருட காலம் அவனுக்கு அவகாசம் என்றது கொடுத்துட்டான். 60 வருஷ காலம் அவனுக்கு அவகாசம் என்றது இருந்திருக்குது. அவன் தௌபா செஞ்சிருக்கலாம், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு இருக்கலாம். ரசூல்மார்களுடைய அதாவது யாரெல்லாம் பயான்கள் சொல்கிறார்களோ, யாரெல்லாம் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறார்களோ அவர்களுடைய பேச்சுகளை கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் கேட்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி நபர்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகளை காண்பிப்பான். ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியாக அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவூட்டி கொண்டே இருப்பான். எப்படியாவது என்னுடைய அடியான் என் பக்கம் திரும்பி விட மாட்டானா, எப்படியாவது இவனை நான் நரகத்திலிருந்து காப்பாடி விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ அவகாசங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தே தீருவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஆதாரங்களை ஒவ்வொன்றாக காண்பித்து குர்ஆனை படிக்க சொல்வான், நோன்பு என்பது நோக்க சொல்வான், தொழுகையை தொழ சொல்வான். ஆனாலும் நாங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் அன்றைய தினம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லுவாங்க. அந்த நாளன்று இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி நியாயவாதிகள் அங்கே இருக்க மாட்டாங்க. இங்க இருக்கும் போதெல்லாம் நாங்கள் எத்தனையோ விஷயங்களை செய்து எத்தனையோ காரணங்களை வைத்து தப்பித்து விடலாம். நாங்கள் எப்படி எல்லாம் தப்பிக்கலாம் பாருங்க. நாங்கள் ஜட்ஜ் முன்னாடி போய் என்ன பண்ணுவோம்? நாங்கள் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சிகளை ஏற்றி விடலாம். அல்லது ஒரு எங்கள் மேல தயவையும் கருணையும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோரிக்கை வைக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் முன்னாடி எந்த விதமான இதுவும் நடக்காது. இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்? ஒரு சிறிய அவகாசம் கூட அவனுக்கு கொடுக்கப்படாது. மனசுல ஒரு ஆறுதல் கூட அவனுக்கு கிடைக்காது. நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 பேர் விசாரிக்கப்படும் போது இவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு முடிச்சுட்டு பின்னாடி எனக்கு வரும், நான் தப்பிச்சிடலாம், அல்லது என்னுடைய விசாரணை கொஞ்சம் லேசாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் நினைக்கலாம். ஆனால் இங்கு அப்படி கூட கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவரையும் விசாரிக்கும் போது அந்த அளவுக்கு கடுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணக்கு என்பது எடுத்துக்கொள்வாங்க.
அவன் கணக்கெடுப்பதில் மிகவும் கடினமானவன். அவன் மட்டும் ஒரு மனிதனுக்கு கணக்கெடுக்க ஆரம்பித்து விட்டான் சொன்னால் எவனுமே தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட கணக்கெடுக்குவதிலே மிகவும் துல்லியமாக கணக்கெடுக்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நான் இந்த உலகத்தில் வந்து நான் என்ன நினைப்போம், எனக்கு கடைசியாக நீதி வழங்கப்பட்டால் நான் ஏதாவது ஒரு குறைஞ்சு வச்சு தண்டினை நான் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் அங்க அதுவும் செல்லாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அஸ்ஹாபுல் கஹ்ஃபுக்கு அந்த கிணற்றில் தள்ளும் போது, அதாவது ஒரு தீமுந்தம் மூட்டப்பட்டு அந்த கிணற்றில் எல்லாரையும் தள்ளினாங்கல்ல, அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு எப்படியெல்லாம் துன்பம் என்பது ஏற்பட்டிருக்குதோ அதே ஒரு சிந்தனை, அதே ஒரு வழி அந்த நாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அபராதிகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவன். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்னாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகல் அதாப். அவர்களுடைய தோல்கள் உருகி ஓடும் போதெல்லாம் மற்ற ஒரு தோலை அவர்களுக்கு அணிவிக்கப்படும். ஏனென்று சொன்னால் அவர்கள் இந்த தண்டனையை சுவிக்க வேண்டும், பூரணமாக சுவிக்க வேண்டும். அதுக்கென்று என்ன பண்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, தன்னுடைய தோல்களை மாற்றிக்கிட்டே இருக்கான். அப்போ பாருங்க, ஒரு மனிதன் இன்றைக்கு வந்து கொல்லப்பட்டான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த நேரத்தில் எந்த வலி ஏற்பட்டதோ, அவன் எப்படியெல்லாம் அநியாயம் இழைக்கப்பட்டானோ அந்த நாளில் அந்த நேரத்தில் அவனை கொண்டவன், அவனை சித்திரவதை செய்தவன் அதே வலியை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து வச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, மா யபத்திலில் கௌல லதைய வமா அன பிதல்லாமில் லில் அபீத். என்கிட்ட வந்து பேச்சுகள் மாறப்படாது, என்கிட்ட வந்து நீதிகள் தவறப்படாது. நான் என்னுடைய அடியார்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன், அவர்களுக்கு நீதி என்பது கிடைத்தே தீரும். இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மற்றும் சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, قال علمها عند ربي في الكتاب لا يضل ربي ولا ينسى. என்ன நீங்கள் கேட்கிறீர்களோ அது என்னுடைய ரப்பிடமே இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தவறும் இழைக்க மாட்டான் மற்றும் எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டான். இந்த நேரத்தில் அன்னைக்கு வந்து கயாமத் அன்று யாருக்குமே வந்து தைரியம் கூட பத்தாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்கலாம் என்று சொன்னால் யாருக்கும் தைரியம் கூட பத்தாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்னைக்கு எவ்வளவோ அதிகமான கோபத்துடன் இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, யௌம யகூமுர் ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபா லா யதகல்லமூன இல்லா மன் அதின அர்-ரஹ்மானு வ கால ஸவாபா. அன்றைக்கு மலக்குமார்களும் ரூஹ், அதாவது ஜிப்ரீல் அமீன் அவர்களும் என்ன பண்ணுவாங்க, அணிவகுத்து கொண்டு வரிசையில் நிற்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து யாருக்குமே அனுமதி கொடுக்க மாட்டான், சில நபர்களுக்கு தவிர. அவர்கள் கூட என்ன சொல்வார்கள், அல்லாஹ் என்ன நினைக்கின்றானோ அதை மட்டும்தான் சொல்வார்கள். அன்றைக்கு யாருக்குமே வந்து பேசுறதுக்கு கூட சான்ஸ் கிடைக்காது. நாங்கள் எப்படியாவது தப்பிச்சிடலாம், நாங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேசுறதுக்கு கூட யாருக்கும் அவகாசமே கிடையாது. எனவே நாங்கள் பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, என்னவெல்லாம் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோமோ, எப்படியெல்லாம் நாங்கள் மாறணும்னு நினைக்கிறோமோ இன்னைக்கே நம்ம வந்து மாறணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு எங்களுக்கு எந்த ஒரு அவகாசமும் எந்த ஒரு சிறிய கருணை கூட காட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களுடன் எங்களுக்கு கண்ணுக்கு கட்டியவாறு சொல்கின்றான். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, யௌமைதி يتبعون الداعي لا عوج له وخشيت الأصوات للرحمن فلا تسمع إلا خمسا. அல்லாஹ்வுடைய அந்த பயத்திற்கு முன்னாடி யாரும் பேச்சு கூட விட முடியாது, மூச்சு கூட விடுறது கஷ்டமாக இருக்கும். அவர்கள் மூச்சு வாங்கும் அந்த சப்தத்தை தவிர அன்றைக்கு எந்த சப்தத்தையும் அல்லாஹ்விடம் கேட்க முடியாது, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டினான். மற்றும் அன்றைய தினம் எப்படி நிற்போமாம், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அன்றைக்கு நாங்கள் அணிவகுத்து கொண்டு ஒருவருக்கு முன்னாடி ஒருவர் அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம், அணிவகுத்து கொண்டு நிற்போம். அன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனுஷனும் நினைப்பானாம், தன்னுடைய கண்கள் வந்து வெளியில வந்து விழுந்து விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் அவனுக்குலாம். எப்படி ஒரு டென்ஷனோட இருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு இதை வந்து சொல்லி காட்டுறான் பாருங்க, யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி மின் அதாபி யௌமஇதின் பிபனி. அன்றைக்கு வந்து தான் பார்த்து கொண்டிருப்பான். யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி, தன்னுடைய அந்த பாவங்களுக்கு பகரமாக, அவன் செய்த அந்த பாவங்களுக்கு பகரமாக எதை கொடுத்து வேண்டும் என்றாலும் அவன் தப்பித்து விடணும் என்று நினைப்பான். எதை கொடுத்து வேண்டாலும் சரி. வசாஹிபதிஹி வ அஹி,
தன்னுடைய பிள்ளைகளும் தன்னுடைய சகோதரர்கள் சகோதரிகளையும் எல்லாத்தையும் வந்து கொடுத்துடணும்னு நினைப்பான். தான் யாருக்கெல்லாம் இனத்து நேசித்தானோ தன்னுடைய குடும்பத்தார்களையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் தன்னுடைய நண்பர்களையும் யாரையெல்லாம் நேசித்தானோ அவர்கள் எல்லாத்தையும் வந்து தனக்கு பகரமாக தன்னுடைய சொர்க்கத்திற்கு பகரமாக வந்து வைத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அமன்ஃபில் அரதி ஜமீஅன் சும்ம யுன்ஜி. அன்னைக்கு வந்து ஒரு வேளை அவன்கிட்ட சக்தியிலிருந்து உலகத்தை எல்லாத்தையும் வந்து தான் ஒருவனுடைய வெற்றிக்காக வேண்டி பகரமாக கொடுத்து விடணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான்? அவன் அதையும் செய்ய தயாராக இருப்பான். ஆனால் கல்ல இன்னஹ லவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டான், எப்பொழுதும் அப்படி நடக்கவே நடக்காது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா. ஒருவன் செய்த அமலுக்கு ஒருவன் செய்த பாவத்திற்கு மற்றொரு நபர் எப்பவுமே வந்து என்ன பண்றாங்க? பலி ஏற்றுக்கிற மாட்டாங்க, பலி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எவ்வளவோ விதமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். மற்றும் ஒரு மனிதனுக்கு ஒரு சிறிதளவு கூட அவருக்கு அநியாயம் என்றது செய்யவே படாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து முல்கில் சொல்லி காட்டுறேன் பாருங்க. குல்லமா உல்கிய ஃபீஹா ஃபௌஜுன் சஅலஹும் ஹஸனதுஹா அலம் யஅதிகும் நதீர். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நபரும் அந்த நரகத்தில் போடும் போதெல்லாம் அதனுடைய மலக்குமார்கள் கேட்பார்களாம் அவரிடத்தில். அந்த நபரிடத்தில் கேட்பார்கள், உங்களிடத்தில் யாரும் எச்சரிக்கை செய்வதற்கு வரவில்லையா? யாரும் வந்து உங்ககிட்ட வந்து எச்சரிக்கை செய்பவர் வரவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في ضلال كبير. அவங்க சொல்லுவாங்களாம், எதுக்கு வரல என்கிட்ட வந்து நிறைய நபர்கள் என்ன பண்ணாங்க? நல்ல விஷயங்கள் சொல்வதற்கு வந்தாங்க, கெட்டதிலிருந்து எங்களை நிறுத்தினாங்க. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணோம்? அவர்களை பொய்யர்கள் என்று சொன்னோம். அவர்களை நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அன்னைக்கு வந்து அவங்க ஒத்துக்குருவாங்க. மற்றும் என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தெளிவான மோசம் போயிட்டோம், எங்களுக்கு வந்து இந்த உலகம் எங்களுடைய நண்பர்கள் என்ன பண்ணிட்டாங்க? மோசம் செஞ்சிட்டாங்க. மற்றும் என்ன சொல்லுவாங்களாம்? وقالوا لو كنا نسمع أو نعقل ما كنا أصحاب السعير. நாங்கள் அன்றைய தினம் இவர்களுடைய பேச்சை கேட்டிருக்க கூடாதா? அவர்கள் சொன்ன செயலின் மீது அமல் செய்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து நாங்கள் சொல்வோமாம். அப்படி இருக்கும் நேரத்தில் நாங்கள் எங்கேயும் ஓடவும் முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. மற்றும் என்ன சொல்வோமாம்? எல்லாரிடத்திலும் நாங்கள் ஓட ஆரம்பிப்போம். அதாவது எங்களுடைய அமல்கள் ஏதாவது 1-2 பாக்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதையும் எங்களுடைய சொந்தக்காரர்கள் வாங்கிக்கிறவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் ஓடுவோம். மற்றும் என்ன சொல்லுவோமாம்? யார்கிட்ட வந்து அதிகமான பாவங்கள் இருக்குதோ அவங்க என்ன சொல்வார்களாம்? யாலைத்தனி குந்து துராபா, நாங்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாங்கள் எவ்வளவோ துன்புறுத்தக்கூடிய விதமாக, அதாவது நாங்கள் என்ன பண்ணுவோம்? துன்புறுத்திக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நாங்கள் இருப்போம். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ فَلَا أَنْسَابَ بَيْنَهُمْ يَوْمَئِذٍ لَا تَسْأَلُونَ. சூர் ஊதப்படும் அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபர்களுக்கும் தனித்தனியான ஒரு டென்ஷனை எல்லாம் வந்து கொடுத்துட்டு என்ன சொல்லுவான்? இன்றைக்கு வந்து யாருக்கும் சொந்தமே கிடையாது. இன்னைக்கு யாருக்கும் சொந்தமே கிடையாது. அவங்களுடைய விஷயத்தை அவங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவர்கள் என்ன பண்ணுவார்களாம்? ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ள கூட மாட்டாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒன்று நினைச்சுன்னா நம்ம எல்லாரும் ஒன்று கூடி ஒரு மசூராண்டோ இல்லைன்னா வந்து ஒரு என்னது ஆறுதல் சொல்றதுன்னோ செய்வோம். யாராவது வந்து நோய்வாய்ப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நோயை விசாரிப்போம், அல்லது எங்கள்கிட்ட உள்ள ஒரு சிறிய பொருளாவது கொடுத்து அவங்களுக்கு உதவுவோம். ஆனால் அன்னைக்கு வந்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்மளுக்கு ஆக்கி வச்சிரான். மற்றும் அன்றைய தினம் நாங்கள் எங்கேயும் தப்பியும் ஓட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல்லமா அராது அன் யஹ்ருஜு மின்ஹா உஈது ஃபீஹா வகீல லஹும் தூகு அதாபன் நார் அல்லதி குன்தும் பிஹி துகத்திபூன். ஒவ்வொரு தடவையும் அவர்கள் ஓட நினைத்தப்பமெல்லாம் திரும்பவும் கொண்டு வந்து அதே இடத்தில் நிப்பாட்டப்படுவார்கள். மற்றும் சொல்லப்படும் அவர்களிடம், நீங்கள் இதை முழுமையாக சுவைத்த பின்னாடி தான் உங்களுக்கு வந்து என்னவாகும்? வெற்றி என்பது கிடைக்கும். முஸ்லிம்களை பார்த்து சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒவ்வொரு நபரும்
எனவே நம்ம முஸ்லீமாக இருக்கும்போது அவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருந்து என்று சொன்னால் இந்த இடத்தில் நம்மளுடைய ஈமானுடைய நம்மளுடைய விசுவாசத்துடைய ஒரு பலம் என்பது ஒரு பலன் என்பது நம்மளுக்கு கிடைக்குது. என்னது, காஃபிர்களுக்கு எப்பவுமே சொர்க்கன்றதே கிடையாது. ஆனால் முஃமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு கடுகளவேனும் அவனுக்கு ஈமான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உள்ளத்தில் அவனுக்கு ஒரு பலன் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா தண்டனைகளையும் கொடுத்த பின்னாடி ஒருவேளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்பட்டார் என்று சொன்னால் மீண்டும் கொண்டு போய் என்ன பண்ணுவான், சொர்க்கத்தில் போடுவான். ஆனால் இந்த காலங்கள் எல்லாம் அவன் எப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிப்பான் தெரியுமா? எத்தனையோ ரங்கங்களான துன்பங்கள் அவனுக்கு. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்திலிருந்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, அல்லாஹ்விடம் அதிகமாக நீங்கள் என்னவங்க பாதுகாவல் தேடுங்கள் நரகத்திலிருந்து, மற்றும் அதிகமாக நீங்கள் நரகத்திலிருந்து எனது தூரமாக இருப்பதற்கு செயல்களை செய்து கொள்ளுங்கள், சொர்க்கத்தை நீங்கள் அதிகமாக கேளுங்கள், சொர்க்கத்தை கேளும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்தரமான சொர்க்கத்தை கேளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவுரை செய்திருக்கிறார்கள். மற்றும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எதை கண்டு ஓட முடியும் சொல்லுங்க? நாங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து எப்போவாது தப்ப முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா தப்ப முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா மல்ஜா வலா மன்ஜா இல்லா இலைக், தப்பி ஓடுவதாக இருந்தாலும் சரி, ஏதாவது தப்பிக்கிறதுக்கு யோசனை கேட்பதாக இருந்தாலும் சரி, தப்பிலிருந்து பாதுகாவல் தேடுவதாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட நம்ம போகணும்? அல்லாஹ் கிட்ட தான் போயாகணும். அல்லாஹ் கிட்ட தான் போயாகணும், வேற வழியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வேற ஒரு இதே கிடையாது, ஒரு தாக்கத்தின்றதே கிடையாது அந்த மனுஷனுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா மஅஷரல் ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததஅதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள்ட்ட சொல்றான், நீ என்கிட்ட தப்பிச்சு ஓடணும்னு நினைச்சீங்கன்னா தப்பிச்சு போயிரு. ஆனால் நீ நிச்சயமாக தப்பிச்சு போகவே முடியாது, எங்கேயும் போகிறதுக்கு வழியே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை நாடினானோ அவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, வெற்றி பெறுவாங்களே தவிர அல்லாஹ்விடம் எங்கேயும் தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. மற்றும் அன்றைக்கு வானங்களுடைய இறுதி அந்த பிரதேசத்தில் மலக்குகள் நிற்பாங்க. வல்மலக்கு அலா அர்ஜாஇஹா, அதாவது வானங்களுடைய அந்த உச்சிகளில் என்ன பண்ணுவாங்க, மலக்குகள் நிற்பாங்க. நின்றுக்கிட்டு ஒவ்வொருவராக என்ன பண்ணுவாங்க, உள்ளாக்க அணி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. யௌமஇதின் துஅரதூன லா தஹ்ஃபா மின்கும் ஹாஃபியா, அன்னைக்கு ஒவ்வொரு நபராக அல்லாஹ் முன்னாடி கொண்டு வரப்படுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் எங்களை சொல்லி காட்டுறான், எங்களுடைய எல்லா விஷயங்களையும் தடுத்துவிட்டு நாங்கள் எங்கேயும் போகவும் முடியாது, எங்கேயும் செல்லவும் முடியாது, எங்களுடைய ஏடுகள் எங்களுடைய கண் முன்னாடி இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலையும் சொல்லி காட்டுறான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, ஒரு சின்ன விஷயத்தை கூட இந்த ஏடு விட்டு விடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த புக்கையும் காமிச்சிட்டு, அன்னைக்கு நம்மளுடைய முகங்கள் கருக்காமல் வேற என்ன பண்ணும் சொல்லுங்க? யௌம தஸ்வது வுஜூஹ் வ தபியது வுஜூஹ், அன்னைக்கு எங்களுடைய முகங்கள் கருக்காமல் என்ன பண்ணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கேயும் கேட்கிற, என்னன்னு அகஃபர்தும் பஅத ஈமானிக்கும், இவைகள் எல்லாம் நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் என்ன பண்ணீங்க, ஈமான் கொண்டு வந்த பின்னாடியும் குஃப்ர் என்பது பண்ணீங்க, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நிராகரித்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஆனால் அந்த நேரத்தில் கூட சில நபர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய முகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்ப்பதற்கு கூட விரும்ப மாட்டான். அவங்க 3 நபர்கள் யார் தெரியுமா? ஸலாஸத்துல் லா யுகல்லிமுல்லாஹு யௌமல் கியாமah, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 நபர்களுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசக்கூட மாட்டான், அவர்களை பார்க்க கூட மாட்டான். யாரது? வலா யன்துரு இலைஹிம் வலஹும் அதாபுன் அலீம், அவர்களை பேசவும் மாட்டான், அவர்களிடம் பார்க்கவும் மாட்டான், மற்றும் அவர்களுக்கு கடுமையான தண்டனையும் வழங்குவான். அவர்களுடைய 3 நபர்கள் யார் என்று சொன்னால், ஷேഖுன் ஜானின், கிழவனான பின்னாடியும் விபச்சாரத்தை செய்யக்கூடியவன், மலிகுன் கத்தாப், அவன் ஒரு உயர்தரமான உஹதாவில் இருந்துக்கிட்டு ஒரு உயர்தரமான ஒரு அந்தஸ்தில் இருந்து கொண்டு நியாயமாக நடக்காதவன், அதாவது ஒரு மகாராஜாவாக இருக்கலாம், அல்ல இந்த நாட்டுக்கு பிஎம்மாக இருக்கலாம், அல்லது ஒரு சிஎம்மாக இருக்கலாம், அல்லது இந்த ஊருக்கு பஞ்சாயத்து பிரசிடென்டாக இருக்கலாம், அல்லது ஒரு ஜமாத்துக்கு தலைவராக கூட இருக்கலாம். அவர்கள் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பற்றி பார்க்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்.
மூன்றாவது நபர் வஆயிலுன் முஸ்தக்பிர், அவன் ஏழையாக இருந்தும் கர்ப்பம் கொள்கிறானே அவன் பக்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான், பார்க்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் என்னது பாவ மன்னிப்பு பண்றது கேட்கணும். மற்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, 45 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு இந்த பயானை முடிச்சுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி காட்டும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னது, யார் ஒரு முஃமின் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு குறையை இந்த உலகத்திலிருந்து மறைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்திலும் அவனுடைய குறையை மறைச்சிடுவான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, மன் சதர முஃமினன் சதரல்லாஹு யௌமல் கியாமah, அதாவது ஒரு முஃமின் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு குறையை இந்த உலகத்திலிருந்து மறைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவான், அவனுடைய ஒரு குறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்தில் மறைத்து விடுவான். அதாவது இந்த ஹதீஸின் பிரகாரம் நம்மளுக்கு என்ன தெரியுது, நாங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களுடைய குறையை பார்க்காமல் அவர்களுடைய நிறையை பார்க்க வேண்டும். நாங்கள் ஒரு வேளை அவங்களுடைய குறையை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு மட்டும் உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, எல்லாரும் முன்னாடியும் அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் முஸ்லிமு மிர்ஆத்துல் முஸ்லிம், அதாவது ஒரு முஃமின் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணும். கண்ணாடி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய குணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணாடி என்பது அவனுடைய முகத்தை மட்டும்தான் காட்டும். அந்த கண்ணாடியில் தன்னுடைய முகம் எப்படி இருக்குதோ அப்படி மட்டும்தான் காட்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய கேமராவாகவே இருக்கும். அதாவது நாங்கள் எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டிடுவோம். இப்படி இருக்கக்கூடாது. மாறாக என்ன பண்ணணும், நாங்கள் ஒரு முஸ்லீமுடைய குறையை கண்டோம் என்று சொன்னால் அவனை என்ன பண்ண வேண்டும், பக்கத்தில் கூட்டிகிட்டு போயோ அல்லது அவனை தனியாக இருக்கும்போது அவனுக்கு அறிந்த விஷயங்கள் அவங்க செய்யறது நிச்சயமாக தவறுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவனை அவன் மாற்றணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண வேண்டும், அவனை நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பரிந்துரை என்பது செய்ய வேண்டும். இறுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆ என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை என்னை மாற்றி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.